வணக்கம். இன்று சொல்வனத்துல நம்ம இந்தியா ஏஐ பத்தி பார்க்க போறோம். தினேஷ் நம்மோட வந்திருக்காரு. இந்தியா ஏஐ பத்தி முழுக்க எனக்கு போன வாரம் முழுக்க செய்தியா அனுப்பிச்சிருந்தாரு. வாங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பாபா, அருமையா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான செய்தி. நம்ம இந்த இந்தியா சம்மிட் ஏஐ பத்தி நிறைய நியூஸ் கேதர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நிச்சயமா நான் இதை தொடர்ச்சியா அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணல. இந்தியால சும்மா கூப்பிட்டு ஏதோ இந்த வேற கவர்மெண்ட் வேறான்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் அதுல நடக்கிற நல்லது கெட்டது உள்மாந்திரம் எல்லாம் சொன்னீங்க. நான் வெறும் யாரோ ஒரு பொண்ணு ஆடி இருந்தாங்க, அந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் ரசிச்சு பார்த்துருந்தேன். பட் நீங்க சொல்லுங்க, டாப் 3 விஷயம் என்னது இந்த இதுல இருந்து உங்களை கவர்ந்த 3 விஷயம் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நியூயார்க்ல நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல நடக்கிறதாகட்டும், இந்த யூஎஸ்ல வந்து இப்போ சான் பிரான்சிஸ்கோ மாதிரி இடத்துல, இல்ல இப்போ பாஸ்டன் நடந்ததாகட்டும், அட்லாண்டால நடந்ததாகட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ரௌடு வரும். க்ரௌடு எவ்வளவு வருதுன்னா ஒரு 1,00,000 கம்மியா தான் வரும். ஒரு 50,000 வந்தாலே பெரிய விஷயம். இப்போ இக்னைட்லாம் பாத்தீங்கன்னா 20,000 பேர் தான் வந்தாங்க. சிஎஸ் தான் இருக்குல்ல பெரிய க்ரௌடு. பட் இதுல வந்து 5 லட்சம் பேர் கலந்துகிட்டதா சொல்றாங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணது மாத்திரம் 3 லட்சம், அது ரிஜிஸ்டர் பண்ணாம ஆன் த ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு 2 லட்சம். ஸோ ஒரு வாரம் நடந்த நிகழ்வுல மொத்தமா 5,000 பேர் வந்து 5 லட்சம் பேர் வந்திருக்காங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் தவிர ஏன் இந்த சமிட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஏஐல வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் யூஎஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப முன்னணியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு பேக்ட் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஏஐ வார் அப்படின்னு கூட போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து ஏஐ டாமினன்ஸை காட்டுறது முக்கியமான ஒரு வளரும் கண்ட்ரிக்கு முக்கியமான விஷயம். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த இது மூலியமா வந்திருக்கு. சுமார் அடுத்த 2 வருடங்களுக்கு மட்டும் கன்ஃபார்ம்டா வந்துட்டு 200 to 250 பில்லியன் US டாலர்ஸ் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். அது கமிட்மெண்ட்ஸ் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 200+ பில்லியன்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசலாம். அதை தவிர வந்துட்டு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ், கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இவங்கலாம் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பேரளவில் அறிவிக்காம அதுக்கான பிளானிங்கும் ஓரளவுக்கு பேசினாங்க. அவங்க ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பா அது 2 பெரிய விஷயம். 2வது விஷயம் வந்துட்டு நம்ம இந்த மாடல்ஸ் பத்தி, இதுவும் வந்து நம்ம போன செஷன்ல கவர் பண்ணோம். இந்தியாவோட மானவ் விஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா சர்வம் ஏஐ பத்தி நம்ம பேசியிருக்கோம். சர்வம் ஏஐ வந்து எப்படி இந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிட்டு இருக்காங்க, வந்து பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற மாடல்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 ஏன் ஸ்பெசிபிக்கா சொன்னாலும் கூட மற்ற செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இந்தியாலையும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து ஓரளவுக்கு தெளிவா படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸும் வந்துட்டு எப்படி எல்எல்எம்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சின்ன ஹேஷியமான விஷயம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னால சாம் ஆல்ட்மன் வந்தப்ப அவர்கிட்ட வந்துட்டு இந்த எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க நம்ம ஏதாவது சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சால்மன் ஆல்பர்ட் வந்து கொஞ்சம் கிண்டலா சொல்லியிருந்தாரு. Where is it that a team from India, 3 super smart engineers with, not 100 million, but let's say 10 million, could actually build something truly substantial? Look, the way this works is we're going to tell you it's totally hopeless to compete with us on training foundation models. You shouldn't try, and it's your job to try anyway. And I believe both of those things. இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல வளரும் நாடுகள்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நாங்க ஓப்பன் ஏஐ பண்றது நீங்க அதை யூஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே சாம் ஆல்ட்மன் இந்த இதுக்கு வர்றப்ப வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவோட ஏஐ வளர்ச்சி ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருக்கு, ரொம்ப வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இது காரணம் தான். ஸோ அது 2மே கொஞ்சம் நல்லா பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். 3வது வந்துட்டு நம்ம இந்த குளோபல் இந்த பேக் சிலிக்கா அதை பத்தி கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். அந்த இனிஷியேட்டிவ் வந்து யூஎஸ் இனிஷியேட்டிவ். இதுல எப்படின்னா சப்ளை செயின் என்டையரிட்டியில வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அது எண்ட் டு எண்ட் சப்ளை செயின் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதுக்காக யூஎஸ்ல வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சாங்க. அதுல இந்தியா சேர்ந்திருக்காங்க. ஸோ அதை பத்தியும் பார்க்கலாம். ஸோ இது 3 டாப் ஹை அப்படின்னா கொஞ்சம் லோ வேல்யூன்னு பாத்தீங்கன்னா க்ரௌட் கண்ட்ரோல். இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. முக்கியமா இது வந்து ஃப்ரீ ஈவெண்ட். இப்போ நீங்க யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நிறைய ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த சிஎஸ் ஆகட்டும், இல்லை இந்த இக்னைட் எல்லாம் ஆகட்டும், நீங்க ஃபீ கொடுத்து போகணும், அதுவும் அதிகமான ஃபீ.
நம்மளுக்குலாம் வந்து கம்பெனி ஸ்பான்சர் கொடுக்காம போக முடியாது. அந்த அளவுக்கு $1000 $1500 கேட்பாங்க, ஃபிளைட் சார்ஜஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நியூ டெல்லியில வச்சு பாம்பே மாதிரி பிக் சிட்டி இல்லை, இல்லை ஹைதராபாத் பெங்களூர் மாதிரி டெக் சிட்டியும் இல்லை. ஸோ டெல்லி அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு பிளேஸ். அங்கே வந்து 5 லட்சம் வந்தது பெரிய விஷயம். அங்கே க்ரௌட் கண்ட்ரோலாக கொஞ்சம் பிரச்சனையா ஆச்சு. அது தவிர அங்கே இருக்கிற அந்த மெஷின்ஸ் ஒர்க் பண்ணல, லேப்டாப் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்லாம் சில குறைகள்லாம் இருக்கு. ஸோ இது ஒரு ஹைலைட்டா பார்க்கலாம். அதை பத்தி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தளவு வந்து இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவோட பிரசன்ஸ் இன் ஏஐ, இந்தியா வந்து எப்படி தன்னை வந்து ஒரு இந்தியா சைனா, யூஎஸ் சைனாக்கு அடுத்தது இந்தியா அப்படிங்கிற லெவலுக்கு தன்னை போர்ட்ரேட் பண்றது இது முக்கியமான ஒரு நிகழ்வு நான் பாக்குறேன். நன்றி. வழக்கம் போல 3 டக்குன்னு சொல்லுங்கன்னாலும் நல்லா ஆழமா விரிவா சொன்னீங்க. நன்றி. எனக்கு எப்பவுமே ஆதியில சிப் இருந்ததுங்கிற மாதிரி ஹார்ட்வேர்ல ஆரம்பிப்போம். அதான் எனக்கு அதிகமா தெரியாத துறையும் கூட. ஸோ அதுல என்னெல்லாம் முன்னேற்றங்கள் இந்தியாவில வந்துட்டு அதுக்கான ஏதாவது புதிய முயற்சிகள் இல்ல புதிய திட்டங்கள் இல்ல பழைய திட்டங்களை தூசி பண்ணி ஏதாவது பண்றாங்களா? என்ன பண்றாங்க ஹார்ட்வேர் சிப்ஸ் அந்த சைட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. இது வந்து நம்ம இப்போ சமீபத்தில் உலக நடப்புகளை பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்க பார்க்கலாம், ஏன் வந்து ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்டுக்கு போறாரு அப்படிங்கறதுல இருந்து நான் பார்க்கலாம். அதுல அரசியல் நிலைப்பாடு இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ரேர் மினரல்ஸ், இந்த யுக்ரைன் போர்ல கூட பாத்தீங்கன்னா அதுல நெகோசியேட் பண்றப்ப ட்ரம்ப் ரேர் மினரல்ஸ், மினரல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஏஐ வளர்ச்சிக்கு வந்துட்டு நிறைய இந்த ரேர் மெட்டீரியல்ஸ், ரேர் மினரல்ஸ் தேவைப்படுது ஏஐ சிலிகான் சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு. ஸோ அந்த மினரல்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும். ரெண்டாவது வந்துட்டு அதை ஃபோர்ஜ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி வேணும். அதாவது அந்த சிலிகான்லாம் கிடைச்சாலும் அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபோர்ஜ் பண்ணி அதை ஃபேப்ரிகேட் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வரும். மூணாவது வந்து அந்த சிப் பில்டிங் டெக்னாலஜி வேணும். ஸோ அதாவது ஃபோர்ஜ் பண்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனி. அந்த சிப்பை வந்து ஏஐ சிப்பா மாத்திரக்கு என்விடியா மாதிரியான கம்பெனிஸ், ஏஎம்டி மாதிரியான கம்பெனிஸ் தேவை. அது மூணாவது. நாலாவது வந்து அதை யூஸ் பண்றதுக்கு வந்து எல்எல்எம் மாடல்ஸ் அந்த இது வேணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த மினரல் மைனிங்ல இருந்து அந்த சிப் டெவலப் பண்ணி எல்எல்எம் தயாரிக்க வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் சப்ளை செயின் நம்மளுக்கு வந்து தடையில்லாம கிடைக்கும். ஸோ அதுக்காக யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா பேக் சிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலிகான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணாங்க. அது என்னன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல இருந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும், அதாவது மினரல் மைனிங்ல இருந்து அந்த சிப்பை உருவாக்கி நீங்க டேட்டா சென்டர்ல போடுற வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பேக் சிலிக்கா ஒரு கவர்னிங் பாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல வந்து முன்ன வந்துட்டு இந்தியா எல்லாம் இருந்துச்சு, யூஎஸ், ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், அப்புறம் நெதர்லாண்ட்ஸ், யூகே, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, யூஏ, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து இந்த சமிட்ல வந்துட்டு இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்களும் அந்த பேக் சிலிக்காவோட சேர்ந்துட்டாங்க. ஸோ இது வந்து நாம பேசிட்டு இருக்கோம், இந்த குவாண்டம் ஏஐ பத்தி பேசுறப்ப பேசிட்டு இருக்கோம். இந்தியாவோட சிப் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பாத்தீங்கன்னா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் சிப் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தைவான், சைனா, அப்புறம் வந்து நெதர்லாண்ட்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க ஃபேப்ரிகேஷன்ல. நம்ம வந்து இப்போ இந்த குவாண்டம் ஏஐ பத்தி பேசியிருக்கோம். அதே மாதிரி சர்வம் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறப்போ இந்தியாலையும் அந்த மேனுஃபேக்சரிங்கான மினரல்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அது மேனுஃபேக்சர் அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நம்மளுக்கு திறன் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஜேர்னி ஏஐ எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஒண்ணு, அது விசாகப்பட்டினத்தை பத்தி பேசுறப்ப அது பார்க்கலாம், நிறைய எனர்ஜி தேவை ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி சிப்ஸும் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோலா பார்த்துட்டு யூஎஸ்ல வந்து கிரியேட் பண்ணாங்க. நம்ம இந்த யூஎஸ் இது பேசுறப்ப சொன்னோம், அவங்க வந்து ஏஐ அப்படி ஏஐயோட அவங்களோட அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் அதுல முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல நிறைய பார்ட்னர்ஷிப் சேர்த்திருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப்ல இந்தியா சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதுல முக்கியமான அரசியலை தாண்டி, ஜியோ பொலிட்டிக்கலை தாண்டி டெக்னாலஜி முன்னகர்வு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இது போறதுக்கு முன்னாடி எனக்கு அதுல நிஜமாவே ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம ஸ்ரீராம் பேசினது கூட, யுஎஸ் செக்ரட்டரி பேசினது கூட ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்க எல்லாம் எதுக்கு இங்க உட்காந்துட்டு சர்வம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்றீங்க? அமெரிக்கா ஏற்கனவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு, ஓப்பன் இருக்கு, கிளவுட் இருக்கு, அதெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாதாங்கிற மாதிரி அவர் சொன்னார்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்தியா வந்துட்டு கிட்டத்தட்ட ட்ரம்ப் ஏற்கனவே கொஞ்சம் இதுல விழுந்திருந்தாங்க, முட்டி போட்டிருந்தாங்க, இப்ப காலில் சரணாகதியே அடைஞ்சிட்டாங்கிற மாதிரி நீங்க ஏதோ சொல்ற மாதிரி எனக்கு நான் அதை புரிஞ்சுக்கிறேன்.
அது அப்படிதான். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன ஆச்சுன்னா, இதை வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க சில பேர். அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. என்னோட நண்பர்களே சில பேர்லாம் கூப்பிட்டு என்னையா அவங்க ஊர்ல எப்படி எல்லாம் கேவலம் பண்றாங்கன்னா, சட்டையை கழட்டிட்டு அது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் மாதிரி அங்க போய் இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட் நீங்க சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்கு. அதுல பார்ட் ஆஃப் இட் வந்து நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா எங்கெங்க எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இடம் பொருள் லேவல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது தெரியாம வந்துட்டு ஒரு 10 பேர் இந்திய யூத் காங்கிரஸ் வந்து சட்டை இல்லாம போயிட்டு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நீங்க பேக் சிலிக்கா பொறுத்தல என்ன பண்ணீங்கன்னா, என்ன பொறுத்தல வந்துட்டு யூஎஸ்லோட இதுல கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் இல்ல, டெக்னாலஜிஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம growthக்கு வந்து அந்த சப்ளை செயினை எவ்வளவு அளவுக்கு ஃப்ரீ பண்ணணுமோ ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ அது இதுல முக்கியம் என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் இந்த கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஒரு அலைஸ் மாதிரி பண்ணிட்டு, அதனாலதான் பாத்தீங்கன்னா யூஎஸ், இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் வந்து மாடல்ஸ்ல ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து சிப் ஃபேப்ரிகேஷன் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. இஸ்ரேல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், இஸ்ரேல்ல இருக்கிற மாதிரி ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் எங்கேயுமே இல்லை. அது தவிர யூஏஇ எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து டேட்டா சென்டர்ஸ், அவங்கள மாதிரி எனர்ஜி சப்ளை இல்லை. ஸோ இவங்களோட முயற்சிக்கு கூட இந்தியாவும் சேர்ந்துக்க போகுது. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு கலெக்டிவ் ஆன ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன். ஸோ இதனால நிறைய நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்க போகுது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிப் ஃபேப்ரிகேஷன் வந்து நெதர்லாண்ட்ஸ் முன்னிலையில் இருந்தாலும் அவங்க திருப்பியும் லேபர் காஸ்ட் ரொம்ப அதிகம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நாங்கள் ரேர் மினரல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து வந்தாலும் இந்தியா வர்றப்போ அங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அதை ரீசர்க்குலேட் பண்ணுறதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ அதனால இந்தியாவோட பொசிஷன் இந்த சிலிக்கான் ஏரியாவில் வந்து சென்ட்ரலாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட அடகு போயிடுச்சு, இல்லை அமெரிக்கா வந்து ஹார்ம் ட்விஸ்ட் பண்ணி இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான இடமே இல்லை, சாத்தியக்கூறே இல்லை. ஸ்பெசிஃபிக்கா பேக் சிலிக்கா, மற்ற இதை பத்தி நம்ம பேசலாம். நான் ஸ்பெசிஃபிக்கா பேக் சிலிக்கா பாத்தீங்கன்னா அதுல இந்தியாவுக்கு நிறைய நல்லதுதான் நடக்க போகுது. சிப் மேனுஃபேக்சரிங்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி. அதுல இன்னொன்னும் நான் பார்த்த விஷயம் வந்துட்டு என்னன்னா, அமெரிக்காக்கும் சீனாக்கும் இருக்கிற பனிப்போர்ல இந்தியாவை வந்துட்டு கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருக்கு. அதாவது பர்மால தான் அவங்க வந்துட்டு இந்த பொருட்களை எடுக்க போறாங்க. ஸோ பர்மா ஆல்ரெடி சீனாவோட மிக நெருக்கமா இருக்கிறதுங்கிறது ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்வையாளர்களுக்கு தெரியும். சரி, அரசியல் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு போதும் அட்லீஸ்ட். நீங்க அப்புறம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க இருந்ததுன்னா. பட் ஹார்ட்வேர்ல வேற ஏதாவது முக்கியமான பெரிய அனௌன்ஸ்மெண்ட், ஒத்துழைப்புகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏதாவது? நிறைய இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா முக்காவது நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் வந்து ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஆரம்பிச்சாங்க. விசாகப்பட்டினத்துல வந்துட்டு ஏஐ ஹப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா நம்ம இது இன்னொரு வாட்டி எப்படி பேசியிருக்கோம்னா, எனர்ஜி, இந்த நீங்க டேட்டா சென்டர்ஸ் நடத்துறதுக்கெல்லாம் வந்து எனர்ஜி ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சப்ளை சோர்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். வைசாக்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே பக்கத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு எக்ஸஸான எனர்ஜியும் தேவைப்படுது. ஸோ ஆக்சுவலா நீங்க அவங்க 15 பில்லியன் கூகுள் அங்க ஏஐ ஹப்புக்கு நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றது காரணம் வந்துட்டு, கூகுளுக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா 100 பில்லியன் கூட அங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா அங்க இருக்கிற எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப குறைச்சல இருக்கு. அந்த எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டுக்கு $15 பில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும். இதுவே நீங்க யுஏஇல பாத்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் ஏஐ வந்துட்டு ஆல்மோஸ்ட் $100 பில்லியன் டேட்டா சென்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அங்க எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வார்னிங் கால் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி சோர்சஸ் நிறைய பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் சோர்சஸ் இருக்கு, அதை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூடங்குளம் நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே இந்த 1.5 ரியாக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதை 2 ரியாக்டரும் பண்ண முடியும், அடிஷனல் ரியாக்டர்ஸ் கூட பண்ண முடியும். வைசாக்லேயே ஆகட்டும், இல்லை சென்னையிலே ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஒர்க்காக இருக்கு. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்தளவு அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த பேக் சிலிக்கா மூலியமா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேப்ரிகேஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஸோ நாம நினைச்ச மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான ஸ்மால் கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அதுல ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துலயுமே அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மானவ விஷன் சொல்லிட்டு ஹியூமன் சென்ட்ரிக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது தவிர வந்து இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன வருஷமே ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து சம்மிட்ல வந்து இது பண்ண என்னன்னா, ஹை அண்ட் ஜிபியூஸை வந்து குறைந்த விலையில இந்தியா வந்து கொடுக்க போறாங்க. அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஏன்னா நம்ம இந்த ஜிபியோட அந்த பர் ஆர் ரேட் வந்து ரொம்ப அதிகம். இந்த ஜிபியூஸ் ஏற்கனவே விலை ஜாஸ்தி. இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அந்த ஜிபியூஸ் போய் இந்த டேட்டா சென்டருக்கு பணம் கொடுக்குறது ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து சப்சிடைஸ் ரேட்ல சில கம்பெனிஸ்க்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 35,000 to 50,000 வரைக்கும் ஜிபியூஸ்
ஸோ நீங்க ஒரு ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா 100,000 $1,00,000 ஆகுது ஒரு ஜிபியூ. அதாவது அந்த ஜிபி மாத்திரம் அதை டேட்டா சென்டர்ல கொண்டு வந்து நீங்க போறதுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் த பிரைஸ் ஆயிரும். ஸோ $2,00,000 மதிப்புள்ள ஜிபியூ, ஒவ்வொரு ஜிபியூ அந்த மாதிரி 50,000 ஜிபியூன்னு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவு ஜிபியூஸ் இருக்கு. அந்த 50,000 ஜிபியூ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1,500 இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. $1.25 பில்லியன் 2025 முதல் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து அது வந்து ஒரு $2 பில்லியன் அளவுக்கு US எல்லாமே டாலர்ஸ்க்கு செலவு பண்ணி அதை ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா நான் பாக்குறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த சிப்பு பொறுத்தல பாத்தீங்கன்னா கூகுள் வந்து இங்க கட்டுறது. இன்னும் என்னன்னா ஓப்பன் ஏஐ வந்து ஏற்கனவே இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் சொன்ன மாதிரி யூஏல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ண அந்த 5 இயர் பிளான் அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம எனர்ஜி நம்ம அவங்களுக்கு தயாரிச்சு கொடுத்தோம்னா இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அடுத்து அந்த சிப் மேனுஃபேக்சரிங் நான் சொன்ன மாதிரி இந்த பேக் சிலிக்கா மூலியமா சிப் மேனுஃபேக்சரிங்ல நம்மள மாதிரி சீப்பஸ்ட் யாருமே இன்னைக்கு வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து அவங்க அட்வான்ஸா இருந்தாலும் அவங்க பிரைஸ் வந்து நம்ம சிப் தயாரிக்க வந்து 50 மடங்கு அதிகம், 50 மடங்கு அதிகமான விலை. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப குறைச்சு பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். நன்றி நன்றி. இது அடுத்த கேள்வியா வச்சுக்கலாம், இல்ல இன்னொரு அப்சர்வேஷனா கூட வச்சுக்கலாம். ஆனா நோட் வந்து என்னன்னா, நான் பார்த்ததுல எனக்கு வழக்கமான வர நெகட்டிவ் வீடியோஸ்ல ஒண்ணு வந்தது வந்து என்னன்னா, இந்தியாவில ஏற்கனவே தண்ணி பிரச்சனை, நதிகள்லாம் ஏற்கனவே சீரழிஞ்சின்னு இருக்கு, பாதி பேர் தண்ணி இல்லாம திண்டாடின்னு இருக்காங்க. இதுல வந்துட்டு ஏஐ டேட்டா சென்டர்ஸ்னா இவ்வளவு தண்ணிய இருக்கும், அதை கூல் பண்றதுக்கு எல்லாம் கடலுக்கு அடியில வைக்கிறாங்க சிலதெல்லாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவையா? இந்த மாதிரி நம்ம தண்ணிக்காகத்தான் இவ்வளவு தூரம் முதலீடே பண்றாங்க அப்படின்னு ஒரு பார்வைய பார்த்தேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 100 பில்லியன் யூஏஇ இப்போ தண்ணி இல்லா காட்டுல எப்படி பண்றாங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்தான். அதுக்குள்ள ரொம்ப போக வேணாம்னு நினைக்கிறேன். முக்கியமா எனக்கு அடுத்தது எனக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்னா எனக்கு ஸ்டாலா போக தான் பிடிக்கும். பொருட்காட்சிங்கிற மாதிரி எனி ட்ரேட் ஃபேர் எனி திங் போனாலும் அந்த அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னெல்லாம் ஸ்டால் வந்துட்டு மக்களை கவர்ந்தது, என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த கொஞ்சம் விதையெல்லாம் சொல்லுங்க. அருமை அருமை. அது வந்து இன்னொன்னு வந்துட்டு பாரத் மண்டபம் இந்த இதுக்குள்ள நிறைய இருந்தாங்க. அந்த பாரத் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு டான்சிங் ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஏஐ அப்படின்னா அது தேவைப்படும் இல்லையா? நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரோபோட் எல்லாம் வந்துச்சுன்னா அது பாக்குறதுக்கு ஒரு நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறனால இந்த டான்சிங் ஏஐ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனாய்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. எகெயின் இது என்னன்னா இதை பாக்குறதுக்கே வந்திருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்தல வந்துட்டு அந்த ஹியூமனாய்ட் ரோபோட் வந்து சில சாகசங்கள் நீங்க ஏற்கனவே வந்து மேக்சிமா டெஸ்லாவோட மேக்சிமஸ் பார்த்துருக்கோம். அது மாதிரி நிறைய கம்பெனி சிஎஸ்ல வந்து நிறைய ரோபோட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கிரௌட் புல்லர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாஸ்டன் டைனாமிக்ஸோட அட்லஸ் அப்படின்னு சொல்ற அந்த ரோபோட்டை பத்தி சிஎஸ் பேசுறப்ப பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியாவில வந்து இந்த மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட் வந்து வச்சிருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷன் வந்து நல்ல கூட்டம் வந்துச்சு. ஸோ நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல க்ரௌட் வந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து சர்வம் ஏஐ பத்தி பேசியிருக்கோம். சர்வம் ஏஐ வந்து இந்த வாட்டி நிஜமாவே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சொல்ல முடியும். இந்த வாட்டி ஏஐ சம்மிட்ல அவங்களோட இந்த மல்டிபிள் மாடல்ஸ் பத்தி பேசியிருக்கோம். இந்த ஹமிங் பேர்டு இந்த இது பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அவங்களோட சர்வம் மாடல்ஸ் பத்தி பேசியிருக்கோம். இது வந்து மெட்டாவோட ஸ்மார்ட் கிளாஸஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி சர்வம் வந்து கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏஐ ஸ்மார்ட் கிளாஸஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பண்ணியிருந்தாங்க. அதுல ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அங்க வந்து அந்த கண்ணாடியை போட்டுட்டீங்கன்னா அதுலயே பிக்சர் எடுக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. நம்ம முன்னே சொன்ன மாதிரி சர்வம் ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுல முக்கியமான விஷயம்னா 22 லாங்குவேஜஸ்ல வந்துட்டு அந்த கண்ணாடியில் இருக்கிற சிப்பை வச்சே டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா கூட அந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த எட்ஜ் சர்வர் மூலியமா அந்த ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும். ஸோ நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பிக்சர் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது. சர்வம் கேஸ் அப்படிங்கிறது நல்லா போச்சு. அது தவிர இந்த எட்ஜ் ஆஃப்லைன் ஏஐ பத்தி நம்ம பேசியிருக்கோம். இது தவிர வந்துட்டு ஓப்பன் ஏஐயோட பூத் இது வந்து இந்தியா ஸ்பெசிபிக்கா இல்லைனும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஓப்பன் ஏஐ பூத்ல வந்துட்டு ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. மிட் ஜர்னி, டாலி அந்த மாதிரி டெமோஸ் எல்லாம் கூட வச்சுட்டு நிறைய இந்தியன் தீம்டா, அதாவது தாஜ்மஹாலை வந்துட்டு ஸ்டைலிஷா வந்து ஏஐ இமேஜின் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க.
ஸோ அதை சுத்தி என்னன்னா அது ஒரு க்ரௌட் புலரா இருந்துச்சு. ஆனா அங்க வந்து அந்த க்ரௌட் மூலியமா வந்துட்டு அவங்க ஓப்பன் பிரின்சிபல்ஸ் அவங்க ஏன் அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் விளக்கினாங்க. அப்புறம் வந்து இன்னொரு ரோபோட்டிக் இது பாத்தீங்கன்னா என்விடியாவோட அவங்களோட சில ரோபோட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது வந்துட்டு அந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் அந்த மாதிரி பிசிக்கலா அட்ராக்டிவா பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கோ இல்ல இவங்களுக்கோ நம்மளே கூட பெரியவங்களா கூட பார்த்தப்ப அது வந்து எப்படி அட்ராக்டிவ் அதுக்கு வந்து நல்லா க்ரௌட் புல் இருந்துச்சு. அது தவிர பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் டெக் டாக்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜோஹோ ஸ்ரீதர் வெம்பு அவரோட டாக் ஒன்று இருக்கு, அது யூடியூப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. ஸோ அவரது ஒன்று இருக்கு. ஸோ அது தவிர வந்துட்டு இன்னொரு முக்கியமான நிகழ்வுனா சாம் ஆல்ட்மன். ஆக்சுவலா பில் கேட்ஸும் ஹான்சன் என்விடியா அவங்களும் வர வேண்டியதா இருந்துச்சு. ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்க லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகி போயிருந்துச்சு. அது கொஞ்சம் வந்து ஒரு டவுன் சைடா சில பேர் சொன்னாங்க, ஐயோ இல்ல 2 பேர் வரல அப்படின்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை வந்திருக்காரு, சத்யா வந்திருக்காரு, ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக், ஒரு பெரிய 10 பேரை வந்துட்டு கடைசியில மோகினி வந்து தன்னோட சூப்பரான எக்ஸிபிஷன் திறமையால இந்த எல்லா லீடர்ஸையும் கடைசியில மேடையில கூட்டு வந்து கையை பிடிச்சி உயர்த்தி காட்டி எல்லாம் ஏஐக்கு வந்து அடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாரு. சோ அது வந்து தியேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நாடகத்தன்மை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா ஏஐ பெரிய தலைகள் ஒரு ஆல்மோஸ்ட் 20 பெருந்தலைகள், அது தவிர நாட்டு ஜனாதிபதிகள் பிரான்ஸ் மேக்ரான் வந்திருந்தாரு, அவரு பார்த்து அசந்துட்டாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐயோட டாமினன்ஸ் நம்ம இந்தியா இப்ப எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸா இருக்கு. ஒரு பிரான்ஸ் மாதிரி அட்வான்ஸ் கண்ட்ரி வந்து அவங்க அந்த டெவலப் நேஷன்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்ம இந்தியால இருக்க ஒரு ஏஐ சமிட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல இருக்கிறத பத்தி ரொம்ப அவரே இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி போயிட்டாரு. அந்த க்ரௌட்லயும் அந்த இதையும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முக்கியமான எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது தவிர நம்ம சொல்லலாம் இந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஒன்று ஞானி.ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் சர்வம் வந்து 1 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா போன வாரம். இந்த வாரம் இவங்க வந்து ஏஐ சமிட்ல 1 பில்லியன் தாண்டி 5 பில்லியன் பேராமீட்டர் மல்டிலிங்குவல் வாய்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுட்டாங்க. அது வச்சனா வாய்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல கூட்டம். அப்புறம் மல்டிபிள் லாங்குவேஜஸ், இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு டைவர்சிஃபைட் கண்ட்ரிஸ்ல வேற நம்ம லிங்குவிஸ்டிக் டைவர்சிஃபிகேஷன் இருக்கிற கண்ட்ரில வந்துட்டு நிறைய அந்த லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ நான் வந்து போஜ்பூரியில என்ன பண்ணணும், ஒடிசா மொழியில பண்ண முடியுமா, தமிழ்ல இப்படி எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஞானி ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாரத் ஜென் மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாரத் ஜென் வந்து என்னன்னா இன்னொரு முக்கியமானது வந்து கவர்மெண்ட் பேக்டு. இது வந்து ஃபுல்லா கவர்மெண்ட் ஃபண்டட். இப்போ ஞானியே வந்துட்டு இண்டிபெண்டன்ட், அவங்க வந்து பிரைவேட் கம்பெனி. ஆல்மோஸ்ட் அமேசானோட அலெக்ஸா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அமேசான் அலெக்ஸா எந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா இருக்கும், எந்த அளவுக்கு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஆன் த ஸ்பாட் பண்ணுதோ, அமேசான் அலெக்ஸா வந்து கூகுள் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்ல சிரி வந்து அந்த அளவுக்கு இல்லை, பட் கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஸ்பீச்ல வந்து அட்வான்ஸ்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஞானியில. அதே மாதிரி பாரத் ஜென்னோடது பாத்தீங்கன்னா மெட்டாவோட டிரான்ஸ்லேட்டர் அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மெட்டா அண்ட் கூகுள் ஜெமினியோட டிரான்ஸ்லேட்டர் அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்ல பெரிய ஈவெண்ட்ஸ், பெரிய எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அருமை, பவர் பேக்டா இருந்தது. இத்தனை நிமிஷத்துல இவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியுமான்னு நான் எப்படி தொகுத்துட்டேன்னா, இயல் இசை நாடகம்ங்கிற மாதிரி எல்லாத்துலயும் நீங்க சொன்னீங்க. டான்ஸ் அடிச்சு நீங்க, அதுக்கப்புறம் நாடகத்தன்மையா ஸ்டேஜ் எல்லாம் போட்டாங்க நீங்க, அதுக்கப்புறமா இசையில சொன்னீங்க, அப்புறம் பேச்சு மொழியா சொன்னீங்க. அது தவிர முன்னாடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி சமிட்லாம் நடக்கும்போது அட்லீஸ்ட் 2 ஆண்டுகள் முன்னாடி இதுல நடந்த போது, இந்தியாவில் நடந்த போது பாதுகாப்பா எப்படி இருக்கிறது, எப்படி மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கிறது அப்படி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்பெல்லாம் எல்லாமே ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அதாவது லிட்டரலா நம்ம நிச்சயமா இன்றைய அந்த கண்ணாடி சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, அதை மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, இனிமே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போயிடலாம். 88 நாடுகள் நீங்க சொன்ன மாதிரி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லா பெருந்தலைகளும் இருக்காங்க 88ல. இந்தியா, சைனா, நீங்க சொன்ன மாதிரி பிரான்ஸோட தலைவர் வந்திருந்தார், அப்புறம் யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா எல்லாரும் வந்திருந்தாங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அது தவிர எங்களோட 100 மில்லியன் வீக்லி யூசர்ஸ் அப்படின்னாங்க. 100 மில்லியன் வீக்லி யூசர்ஸ்ங்கிறது இந்தியால பெரிய நம்பரா இருக்கு. ஸோ அவ்வளவு தூரம் 2வது பெரிய மார்க்கெட்டா இருக்கு யூஎஸ்க்கு அப்புறம். அதனாலதான் இவ்வளவு தூரம் சாம் ஆல்ட்மன்
பக்கத்துல நின்று கை கோக்கலனாலும் கிட்டத்தட்ட கை கோத்துட்டு இருக்காரு இவரோட டிராபிக்கோட. பட் அவர் கை கோத்துன்றது நம்ம டாடா குரூப்போட. இத பத்தி எல்லாம் இந்த மாதிரி அதாவது இந்த சர்வமேயை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு குட்டி அறிமுகம், மற்றபடி முக்கியமான முன்னெடுப்புகள், ஏன் இந்த இது வந்துட்டு முக்கியம், இந்தியா ஏஐ பத்தி ஏன் இந்த சந்திப்பு முக்கியம்? கண்டிப்பா சர்வமேயை பத்தி சொல்லிடலாம். சர்வமேய ஸ்டுடியோ வந்துட்டு ரொம்ப நம்ம நிறைய பேசியிருக்கோம். இவங்க சைலண்டாவே நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லிங்க்டின்ல நான் பாக்குறப்ப கூட நான் இந்த அளவுக்கு அவங்க வந்து டெவலப்டா இருப்பாங்கன்னு நினைக்கல. அவங்களோட மாடல்ஸ் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. எல்லாமே சர்வம் அப்படின்னு, சர்வம்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு கிளாட்ல வந்துட்டு ஓபஸ் வந்து லார்ஜஸ்ட் மாடலா இருக்கோ அதே மாதிரி இவங்க சர்வம் பிளாக்ஷிப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் சாராஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சிருக்காங்க. அது எப்படி இந்த மாடல்ஸ் வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா ஒரு 30 பில்லியன்ல இருந்து 105 பில்லியன் வரைக்கும் பேராமீட்டர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சர்வம் விஷன் அதுதான் கேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வம் டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு மாடல் வச்சிருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேஷனுக்காக 22 லாங்குவேஜஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது வருது. அப்புறம் புல்புல் நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி இந்த புல்புல் V3 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த சமிட்டுக்கு முன்னால ரிலீஸ் பண்ணாலும் அந்த சமிட்டுக்கு வந்தவங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா சர்வமோட டீமோட அந்த எப்படி அவங்க அந்த பொசிஷன் பண்ணாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து இந்த சமிட்ல தான் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னால தான் வந்து அவங்க இந்த மாடல்ஸ்லாம் அறிமுகத்தை வந்து லிங்க்டின்லயும் பழைய சோஷியல் ஆக்டிவா இருக்கிற சோஷியல் தளங்கள் ரெடிட்ல எல்லாம் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பஸ் வந்து நல்லாவே இங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த ஏஐ சமிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் வின்னர் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த சர்வம் ஏஐ தான். அதுக்கு கிடைச்ச வரவேற்பாகட்டும், அவங்க அந்த கேஸ் அப்படிங்கிற அந்த கண்ணாடிக்கு கிடைச்ச வரவேற்பாகட்டும், இந்தியா வந்து இந்த பிக் நம்ம சொல்லுவாங்க சீட் இந்த டேபிள் அப்படிம்பாங்க. நானும் வந்து பெரியவங்க எல்லாம் உட்காந்து சீட்டு விளையாடுற இடத்துல நானும் வந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கேன்டா, வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினி காலால வந்த மாதிரி, கபாலில வந்த மாதிரி நானும் இங்க இருக்கேன், நான் வந்து உட்காரோண்ணா, கால் மேல கால் போட்டு உட்காரோண்ணா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மூமெண்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சர்வம் அப்படின்றது. நாட் ஓன்லி பிகாஸ் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு கண்ட்ரியில வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு சமிட்டுக்கு முன்னால வந்துட்டு இவ்வளவு அறிமுகப்படுத்திட்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் அப்படிதான் நினைக்கிறேன். சோ அது வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த சில இந்த கிரௌட் கண்ட்ரோல்னால இந்த என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பெசிஃபிக்கா என்னாச்சுன்னா நிறைய கூட்டம் வந்துருச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கிரௌடு சரியா கண்ட்ரோல் பண்ணான்னு. ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் தியேட்டரிக்ஸும் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு மோடி வர்றான்னு சொல்லிட்டாரு. அவரு வர்றதுனால என்னாச்சுன்னா இவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண கிரௌடு ஒரு 3 லட்சம் பண்ணாங்கன்னா ஒரு 1 லட்சம் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 3 லட்சம் பேரும் வந்தது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் உள்ள வர சமயத்துலதான் மோடியும் வர்றதுனால நிறைய இடத்துல நிறைய என்ட்ரன்சஸ் அடைச்சு வைக்க வேண்டியது, மல்டிபிள் என்ட்ரன்சஸ் இருக்கு இந்த இடத்துக்கு, அது வர்றதுக்கு வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் தாறுமாறா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒண்ணுதான். அதுவும் வந்து சில மக்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள விட்ட பிறகு போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் போயிட்டாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா எனக்கு தோணல. பட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ், நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் இதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஏஐ, இது வந்து இந்த சமிட் கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் வைசாக்ல வந்துட்டு $15 பில்லியன் வந்துட்டு ஏஐ ஹப் உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்தது வந்துட்டு இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்க இவர் ரிலையன்ஸ் வந்து திடீர்னு வந்து நாங்க ஒரு $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க, ஜியோடது. அப்புறம் வத்வானி குரூப் அவங்க ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் அந்த மாணவ மாடல் அப்படின்னு சொன்னா அதை பத்தி. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா $250 பில்லியன் பிரிட்ஜஸ் வந்துருச்சு. அதாவது வித்தின் த ஃபர்ஸ்ட் 2 days ஆஃப் த சமிட், இது ஒரு வாரம் நடந்த சமிட்ல ஃபர்ஸ்ட் 2 daysல வந்து $250 2026க்குள்ளாரியே இவ்வளோ இது வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஸோ அதானி குரூப் ஒரு $100 பில்லியன், மைக்ரோசாஃப்ட், இது நான் மறந்துட்டேன், மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்கள வந்து குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு $50 பில்லியன் இது பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ 2026க்கு மட்டுமே $250 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறாங்கன்னா, இது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா பை 2035, அதாவது 2025 9-10 வருடத்துக்குள்ளார $1.7 trillion, அதாவது 1000 பில்லியன்னா 1 ட்ரில்லியன், 1.75, அப்ப 1750 பில்லியன், இப்ப வந்திருக்கு 200 பில்லியன்,
இன்னும் 5 வருஷத்துல வந்து $1750 பில்லியன் $1.75 ட்ரில்லியன் வந்து ஏஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுல என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த கரண்ட் எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் வந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தோம்னா இன்னும் கரண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த ஃபாரின்ல இருந்து வர இன்வெஸ்டர் எல்லாம் பயந்து வெளியில ஓடிடுவாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்காம. இப்போ வந்து பெரிய இஷ்யூ என்னன்னா இந்த பவருக்காக அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால என்ன பார்க்கணும்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி மட்டும்தான் வருது, மற்ற துறை வளருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த $15 பில்லியன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ், அந்த தெலுங்கானா அந்த மாநிலங்கள்ல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வேலை வாய்ப்புகள் புதுசா உருவாயிருக்கு. ஏன்னா அந்த டேட்டா சென்டர் கட்டுறது அப்படிங்கிறது அதுக்கு வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்கள், ரோடு அமைக்கிறது, அதுக்கான கூலிங் ஏஜென்சி, வாட்டர் பிளம்பிங் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொழில்களுக்கும் வேலை கிடைக்கும். அது தவிர அங்க தங்கி இருக்கிறவங்க, நீங்க அந்த டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அங்க தங்கி வேலை பண்றதுக்கான அதுக்கான குடியிருப்புகள்லாம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எக்கனாமிக் சைக்கிளிங் நடக்கும். இந்த $15 பில்லியன் அப்படிங்கிறது கூகுள் இன்வெஸ்ட் பண்ற பணமா இருந்தாலும் அதோட ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அதை விட மல்டிபிள் அளவா இருக்கும். ஸோ வைசாக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 5 இயர்ஸ்ல வந்து ஏற்கனவே வைசாக் நல்லா முன்னேறிக்கும். அது சுந்தர் பிச்சை கூட சொன்னாரு, அவர் வந்து ஐஐடி கரக்பூர்ல பிறகு ட்ரெயின்ல போறப்போ பட்டு பாலைவனம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான். அப்ப வந்து வைசாக் வந்து அது கடற்புறத்துல அந்த பக்கம் இருந்தாலும் வந்து ரொம்ப காலியான இடங்கள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹைடெக் சிட்டியான அளவுக்கு வந்துருச்சு. ஹைதராபாத்லயும் நீங்க பெங்களூர் என்ன பார்க்கலாம். அது மாதிரி மேலும் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்துட்டு மற்ற நாடுகள் இந்தியாவை எப்படி பாக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பிரான்ஸோட மேக்ரான் வந்திருந்தாரு. அவரு மேக்ரான் வந்தது பெரிய விஷயம். அவர் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கறதுனால அவர் வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பிரசிலியன் பிரசிடென்ட் லூயிஸ் டெசல்வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தாரு. அப்புறம் சுந்தர் பிச்சை, சாம் ஆல்ட்மன், அப்புறம் கூகுள்ல இருந்து ஹசபஸ், டரியோ சாம் ஆல்ட்மன், அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கூட ஒரு பெரிய ஜோக் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ள எனிமிட்டி. பட் அந்த எனிமிட்டி இருந்தாலும் பக்கத்துலயே நிக்க வச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முகேஷ் அம்பானி, அப்புறம் மெட்டால இருந்து அலெஹாண்டர் வேங் வந்திருந்தாரு. பில் கேட்ஸ் வந்து வர்றான்னு சொல்லியிருந்தாரு, பட் அவரால் வர முடியலன்னு சொல்றது. அதே மாதிரி ஆன்சனும் வர முடியலன்னு சொன்னாங்க. பட் நீங்க ஹூஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பொறுத்தளவு இந்த அரசியல் தியேட்ரிக்ஸ், தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, இந்தியாவில சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் முக்கியமான காரணங்களா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு டெக்னாலஜி இன்னோவேஷன் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நடக்கிற சிஎஸ் வந்து அது ரிலேட்டட் இல்ல. அதுல எப்படி ஒரு 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. இதுல வந்து ஆல்மோஸ்ட் 5 லட்சம் பேர் கலந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 times த நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புள் கிட்ட இருந்தும் அதுல கலந்துகிட்ட சாதாரண அட்டெண்டீஸ் மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பயங்கரமான எந்துவா இருந்தாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் அங்க போயிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் தான் நான் பார்க்கறேன். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு விசாகப்பட்டினம் சொன்னவனே மரச்சரித்திரா ஞாபகம் வந்தது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி 2 பேர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப லைட் எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணா எத்த வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சது. இப்ப எல்லாம் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணா பக்கத்து ரூம்ல கூட தெரியுமான்னு தெரியல. எனிவே, பட் நீங்க சொன்னதுல பல விஷயங்கள் முக்கியமானது. அதாவது ஜன் சென்ட்ரிக்ங்கிற மாதிரி இந்தியாவுக்குன்னு ஏத்த அவங்களே நடுவுல அழகா சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் மட்டும் நாங்க பேசுறது இல்ல, ஹிந்தி மட்டும் பேசுறது, நாங்க பேசுறது ஹிந்திலீஷ், தமிழிஷ், அப்கோர்ஸ் தெலுங்கீஷ், பெங்கிலீஷ், அதுக்கெல்லாம் எங்க கிட்ட டேட்டா செட் இருக்கு. அண்ட் நீங்க அதை வந்துட்டு நீங்க வாய்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம மக்கள் வந்துட்டு டைப் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. போன்ல நம்ம தான் இன்னும் டைப் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே இது பேசினாலே எப்படிப்பா பண்றது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க கிட்ட வரும். நான் எப்படி பார்த்தவனே இது பண்ணலாம்ப்பா உனக்கு தெரியல அப்படின்னு வேற சொல்லுவாங்க. சோ பேச்சு மூலமா எல்லாத்தையும் அணுகிறது, இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான விஷயங்களை நீங்க சொன்னீங்க. அண்ட் இம்பாக்ட் பெரிய அளவுல இருக்குங்கிறது நம்ம ரிஷி சுனாக் ஜோக்கா சொன்னார். ஃபர்ஸ்ட் டே அவரும் இதுல மாட்டின்ட்டாரு, இந்த கலைபுரத்துல மாட்டின்ட்டாரு. அப்புறம் தாமதமா வந்ததுக்கு அப்புறம் அழகா சொன்னாரு, டெல்லி டிராபிக் நான் சரியா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. இந்தியால வந்துட்டு எப்பவுமே இன்க்ளூசிவ் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கை கோத்துக்காதவங்களை கூட கை கோத்துக்க வைப்பாங்க நாங்க.
சரி, முடிவான பகுதிகளுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு என்னவோ 7 சக்கரான்னு சொன்னா இந்திய தத்துவம் தான் ஞாபகம் வரும். ஜெகதீஷ் அதை பத்தி ஒரு கட்டுரை வேற எழுதிட்டு இருக்காரு சொல்வனத்துல. இவங்க ஏதோ வேறு 7 சக்கரா சொன்னாங்க, அதை பார்த்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னது இது 7 சக்கராஸ்? நல்ல செவன் சக்கராஸ் அப்படிங்கிறது நானும் ஃபர்ஸ்ட் பார்த்த பிறகு என்னடா திடீர்னு இந்த குண்டலினி சக்கரா பத்தி இதை பேச ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இந்தியாவில வந்து அது ஒரு பெரிய விமர்சனம் கூட இருக்காங்க. என்னன்னா நம்ம வந்து டெக்னாலஜியும் வந்துட்டு அந்த மித்தாலஜியும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அப்படியே நினைச்சேன். நெகட்டிவா தான் அது அணுகுனேன். அது என்ன கொண்டு வந்து அந்த சக்கராக்கும் இந்த சக்கராக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 சக்கரா அப்படிங்கிறது பேர்ல மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற அந்த 7 சக்கரா அப்படிங்கிறது வந்து 7 பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இது ஆக்சுவலா நம்ம வந்து இண்டஸ் பத்தி போன இதுல வந்துட்டு இண்டஸ்ல வந்துட்டு எப்படி வந்து அவங்க ஒரு 3 or 4 பில்லர்ஸ் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது மாதிரி இல்ல, இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் வெல் ரவுண்டடா திங்க் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம சொன்னால இந்த யூஎஸ்ல எப்படி வந்து ஏஐக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ரொம்ப நிதானமா நீட்டா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்ணிருக்காங்களோ அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸோட பண்ணிருக்காங்க அப்படின்னா 7 சக்கராஸ் அப்படி 7 பில்லர்ஸ் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் கேபிட்டல். இந்தியால வந்து நம்ம பிக்கெஸ்ட் நம்ம அட்வான்டேஜ் வந்து தான் அந்த 7 சக்கராஸ்ல ஃபர்ஸ்ட் சக்கரா அவங்க ஹியூமன் கேபிட்டல் அப்படின்றாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா பீப்புள் அப்படின்னா நாட் ஜஸ்ட் பாப்புலேஷன், வி ஹேவ் எஜுகேட்டட் பீப்புள். ஏஐல வேலை கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதுல வேலை செய்யக்கூடிய ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இந்தியாவில் அடிக்கிற ஆளே இல்லை. அதாவது நீங்க இது வந்து நம்ம பெருமையா கூட சொல்லிக்கலாம். உலகத்துல இருக்கிற டாப் 10 கண்ட்ரிஸோட ஒர்க் ஃபோர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் பக்கத்துல கூட வர முடியாது. அந்த அளவுக்கு we have massive ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஹியூமன் கேபிட்டல் தான் ஃபர்ஸ்ட் பில்லரா சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸை இன்னும் அதிகம் அப்ஸ்கில் பண்ணணும், ஒர்க் ஃபோர்ஸ் டிரான்சிஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்றேன்னா நம்ம நிறைய இந்த பேசியிருக்கோம் அந்த ஏஐயோட இதுல இல்லைன்னு ஏஐனால வேலை போயிருமோன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு பதில தான் நான் பார்க்குறேன். நீங்க வந்து இதை படிக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த ஏஐ சமிட்ல போயிட்டு இந்த ஒர்க் ஃபோர்ஸ் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷன் ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்லாம் சொல்லாம ஒர்க் ஃபோர்ஸ்னா டிரான்சிஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா இதனாலதான் சொன்ன எக்ஸ்பர்ட்ஸ் உட்கார்ந்து திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்கிற வேலை தன்னுடைய தற்போதைய நிலை மாதிரி வேற ஒரு நிலைக்கு போயிடும். அந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு பிக்கர் அண்ட் பெட்டர் ஒர்க் ஃபோர்ஸ் தேவை, அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து சோஷியல் எம்பவர்மெண்ட், ஏஐ இன்க்ளூசிவ் டிசைன், சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது எல்லா டிவர்ஸ் மக்களும் வரணும். அதாவது டெக்னாலஜி துறையில பாத்தீங்கன்னா பெரிய விமர்சனம்னா பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ரேஷியல் டைவர்சிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில பொறுத்தளவு அதெல்லாம் அந்த டைவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வந்து சோஷியல் எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்க. மூணாவது சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ. இது வந்து டிஃபால்ட்டா கவர்னன்ஸ் என்ன, எத்திக்ஸ் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, அதை பத்தி. நாலாவது வந்து சயின்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரண்டியர் ரிசர்ச், அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பாகிஸ்தான் எப்படி வந்து ஹியூமன் ரிசர்ச் அவங்களும் அப்ஸ்கில் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இது வந்துட்டு இண்டஸ் இதுல வந்ததே தான் இதுலயும். பட் இதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் பிஹெச்டிக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில வந்து அப்படியெல்லாம் பிஹெச்டி பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிசர்ச், ஜெனாமிக்ஸ் ஆகட்டும், ட்ரக் டிஸ்கவரி ஆகட்டும், ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஒவ்வொரு துறையா சொல்லிட்டு அதுல எல்லாம் ரிசர்ச்ல யாரால இன்வால்வ் பண்ணிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அது இன்னும் அகெயின் அது மெச்சூரிட்டி எனக்கு தெரியுது, ஏஐயோட மெச்சூரிட்டி. எனக்கு மூணாவது வந்துட்டு ரிசைலன்சி, எஃபிஷியன்சி, இனோவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எப்படின்னா இது அகெயின் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஹியூமன் கேபிட்டல் எப்படி இந்தியாவோட பிக்கெஸ்ட் இருந்தோ இதுதான் இந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி, எனர்ஜி எஃபிஷியன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியா வந்து மார்ஸ்ல லேண்ட் பண்ணப்போ சொன்னாங்க ஒரு ஹாலிவுட் படம் மார்ஷியன் அப்படின்னு எடுக்கிறதுக்கான செலவு எவ்வளவு ஆச்சோ அந்த செலவுல நம்ம மார்ஸுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளே விட்டான வீடு எடுத்துட்டு வந்துட்டோம். அதாவது ஒரு சினிமா. ஸோ அந்த எஃபிஷியன்சி அதான் ஃப்ரூகல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆறாவது டெமோக்ரட்டைசிங் ஏஐ ரிசோர்ஸ். உங்களுக்கு தெரியும் டெமோக்ரட்டைசிங்னா எனக்கு குஷியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும், டெக்னாலஜி கிடைக்க மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அடுத்தது. லாஸ்ட் வந்து ஏஐ ஃபார் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் சோஷியல் குட். இது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தாலும் கூட அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் அதுல அந்த ஏஐ ஃபார் எக்கனாமிக் குரோத்ல 3 ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபை: ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன். இந்த 3மே. ஸோ இந்த 7ஐயும் சேர்த்து தான் 7 சக்கராஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 7 சக்கராஸ்னு பார்த்தீங்கன்னா குண்டலி கிண்டலிலாம் பயந்துக்காதீங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப நெகட்டிவா அப்ரோச் பண்ணேன். என்னடா இது ஏஐ சப்மிட்னு வச்சுட்டு உள்ள போயிட்டு மித்தாலஜி எல்லாம் கொண்டு நுழைச்சிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதை வந்து ரொம்ப நீட்டா இந்த 7 பில்லர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா படிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன்.
ரொம்ப அருமை, நன்றி நன்றி. தினேஷ், முழுக்க முழுக்க நான் எனக்கு வந்த செய்திகள் பல்வேறு பள்ளி குழுமங்கள், கல்லூரி குழுமங்கள் எல்லாத்துலயும் வந்தது எல்லாமே கல்கோத்தியா யூனிவர்சிட்டி, அடுத்த ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, இவங்களால உள்ள போக முடியல, பூத்தே திறக்க முடியல, சைனா நாய், இப்படின்னு வரிசையா இவங்க வந்து சட்டை இல்லாம உள்ள போனாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியால வந்துட்டு இவ்வளோ மக்கள், 88 நாடுகள், 1.7 ட்ரில்லியன், என்னால நினைச்சு கூட, அதாவது ஒரு பெரிய நம்பர் அது. நீங்க சொன்னது அழகா சொன்னீங்க, அவ்வளோ பெரிய நம்பர். அதுக்கப்புறம் 250 பில்லியன் ஜஸ்ட் ஃப்ரம் மூணு பேர் டாப் 3ல. அதுக்கப்புறமா இன்னும் பல்வேறு டாடா இவங்க எல்லாருமே இதோட கை கோத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அவர் வந்து மோடி என்னதான் நம்ம இது பண்ணாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தை நல்லா இருந்தது இல்லையா? அதாவது கண்ணாடி மாதிரி நீங்க பளிங்கு மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கலாம்னு சொன்னது. இப்போ ஓரளவு அந்த திங்கிங் எல்லாம் அது சொல்லிண்டே போனாலும், இப்போ இவங்க செஞ்சிருக்கிற அந்த 12 சாவரன் மாடல்ஸோட மெயின் இதுவே பயனே வந்து என்னன்னா, அது எப்படி இயங்குது, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை எடுத்துட்டு எப்படி நம்ம தமிழ்ல, தெலுங்குல, பெங்காலில எல்லா மொழிகளுக்கும் எப்படி அதை கொண்டு போகலாம், மயன்மார் போன்ற பிற நாட்டு மொழிகளுக்கும் எப்படி கொண்டு போகலாங்கிறத பத்தியும் அவர் அதுல சொல்லியிருந்தார். சோ பல்வேறு முக்கியமான விஷயங்கள் எனக்கு இதுல தரப்புகளை தருது. ரொம்ப நன்றி. இதை நீங்க பண்ணணும்னு சொன்ன போது இதுல முழுக்க முழுக்க எதிர்மறையாவே இருக்கு. எனக்கு எதிர்மறையா பண்ண விருப்பம் இல்ல தினேஷ்ன போது, இல்ல பாலா நீங்க ஒழுங்கான செய்தியை நீங்க பார்க்கல, கேள்வி கேளுங்கன்னு நீங்க சொன்னீங்க. நான் கேள்விகளோட வந்தேன். ரொம்ப அழகா. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இதுல ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணிட்டோம். இதுல கின்னஸ் ரெக்கார்டு எப்படின்னா, அதுலயும் ஒரு அமேசிங் நம்பர். இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது எவ்வளவு பேர் வந்து ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் ஏஐக்கு வந்து பிளிச் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க சம்மிட்ல என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு 5000 பேர் பிளிச் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வெரிஃபைடு 2.5 லட்சம் பேர் இந்த சம்மிட்ல வந்துட்டு 2 நாள்ல 2.5 லட்சம் பேர் வந்துட்டு அந்த சம்மிட்ல பிளெஜ் பண்ணிருக்காங்க. அதாவது ரெஸ்பான்சிபிள் ஏஐக்கு நாங்க இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு அவங்க வரவழைச்சு அவங்க வந்து தி வெரிஃபைட் ஈச் அண்ட் எவ்ரி பிளெஜ் 2,10,000 சொச்சம் பக்கம் வந்து பிளெஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட். இவ்வளவு பிளெஜஸ் வந்து வந்ததே இல்லை. நான் சொன்னது பத்தி 5000 பிளெஜ் தான் எதிர்பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு வந்ததோ வந்து 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிளெஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் தான், இந்த கிரௌட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்காக. நெகட்டிவ் இதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க ஒரு இதை நம்ம கவர் பண்ணி ஆகணும். அது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ரோபோ நாயை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அது நிஜமாவே தப்பா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப டீடைல் பண்ணிருக்கலாம். ஸோ லக்கிலி அது ஃபர்ஸ்ட் நாள் அந்த நகல் நடந்தோடனே என்னாச்சுன்னா, அவங்க ஒரு நாய், ரொபோட்டிக் நாயை காமிச்சு இது ஃபுல்லாமே இந்தியால டெவலப் பண்ணது அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த நாயோட வெர்ஷன் வந்து ஏற்கனவே சைனால டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த ரோபோ நாயோட இது வந்து டெவலப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சது சொன்ன பிறகு இமீடியட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த பிளாஜரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டியா வந்து அவங்களோட இதை ஸ்டாலை கிளியர் பண்ணிட்டு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இந்த டிவில எல்லாம் இந்த விளம்பரம் வரல, இந்த கத்துக்க எங்க யூனிவர்சிட்டிக்கு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்டென்ஷனா இதை பாக்குறேன். ஸோ இது இந்தியாவில் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஆகட்டும், இந்த வெரிஃபிகேஷன் சிஸ்டத்தில் ஆகட்டும் ஒரு ஓட்டை இருக்கு அப்படிங்கறத இது எடுத்து காட்டுது. ஸோ அடுத்த வாட்டி இது கண்டிப்பா இந்த சமிட் அடுத்த வாட்டி எங்காவது இன்னொரு பெரிய சிட்டியில் நடக்கும். மேபி வைசாக்ல நடக்கலாம், சென்னையில நடந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன், நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த வெரிஃபிகேஷனும் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா சொல்லலாம். இன்னொன்னு வந்துட்டு நீங்க அந்த சொல்ற ஹியூமனிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி அவங்க இனிஷியலா வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்களே 3 லட்சம். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கூட்டம் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, டெல்லி நீங்க போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் அந்த ஏரியா சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, வீடு இல்லாதவர்கள் இதெல்லாம் தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களையெல்லாம் வந்து தயவு தாட்சியம் இல்லாம அந்த பாரத மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் வேற ரொம்ப தூரம் தள்ளி இது பண்ணாங்க. ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு என்னன்னா, அவங்களை எல்லாம் துரத்தி விட்டு எங்கேயோ போய் செத்துலிங்கன்னு விடாம இன்னொரு இதை கூட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க கூட்டு போன இடம் வந்து கிட்டத்தட்ட 100-150 மைல் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம். ஸோ ஆனா அவங்களோட வீடு இல்லாட்டில் அவங்களோட அன்றாட வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஷாங்காயில ஒரு ஈவெண்ட் பேர் மறந்துருச்சு. அப்போ சைனா மொழி இது மாதிரி வந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, சுத்தி செவர் எழுப்பி அந்த பக்கத்துல அவங்க அந்த வென்யூல மட்டும் இல்ல, அந்த வென்யூ பக்கத்துல இருக்கிற ஒரு 100 கிராமங்கள் இருக்கிற ஆட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி வெளியில எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஏழ்மையை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த எவிக்ஷன்ஸ் வந்து
நடந்தது, அவங்கள கொண்டு போய் ரொம்ப இடத்துல தள்ளி வச்சாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு கேட்கறப்போ. நம்ம என்னதான் டெக்னாலஜியில வளர்ந்தாலும் அவங்களையும் கொஞ்சம் நல்லபடியா ட்ரீட் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கும் வந்து அந்த அந்த ஒரு வாரத்துக்கான வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் அன்றாடம் மேற்கத்திய நாடுகள்ல, நீங்க அமெரிக்கால அவ்வளவு தூரம் பார்க்க முடியாதுங்கிறத ஒத்துக்கிறேன். பட் நான் சொன்னது நெதர்லாந்து, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, அமெரிக்காலையும் ஒரு வாட்டி நடந்திருக்கு, எல்லையில நடந்திருக்கு ஒரு மாதிரி ஒரு வாட்டி. அதுக்காகதான் நீங்க மறுப்பீங்களோங்கிறதுக்காக நான் அமெரிக்காக்குள்ள போல, நான் இந்த 3 நாடுகளுக்கும் சென்றிருக்கேன். அங்க பார்த்தபோது காலங்காத்தால ஏந்து அவசர அவசரமா நான் போகும்போது நான் பாக்குறது, அவங்க ஒவ்வொரு ஹோம்லெஸ்ஸா அன்னைக்கு அப்புறப்படுத்தின்னு இருக்காங்க. என்ன பண்றாங்கிறத ஒரு நாள் அப்படின்னு அப்சர்வ் அன்னைக்கு கொஞ்சம் இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் ட்ரெயினுக்காக. பட் அவங்க ஒவ்வொரு நாளுமே அங்க இருக்கிற ஹோம்லெஸ்ஸ ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து, பஸ் ஸ்டேஷன்ல இருந்து, இல்ல வெளியில எங்கேயாவது இருக்கிறவங்க கிட்ட இருந்து ராத்திரி முழுக்கவும் இது நடந்துட்டே இருக்கு தொடர்ச்சியா. அவங்க அதாவது அன்றாட அந்த கலைக நம்ம இதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பட் அவங்க அந்த மாதிரி நினைத்து அவங்கள எங்கேயோ கண்காணாத இதுக்கு அவங்க அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. இந்தியால மற்றற்ற சுதந்திரம்ங்கிறதான் என்னோட இது. அதனாலதான் இவ்வளவு பேர் இலவசமா உள்ள போயிருக்க முடிஞ்சிருக்கு, இவ்வளவு விஷயங்களை அனுபவிக்க முடியுது. அந்த ரொம்ப இவ்வளவு பெரிய நிகழ்வை நிகழ்த்தி காண்பிக்க முடிஞ்சிருக்கு. முடிவான கருத்துக்கள் இறுதியா அடுத்து இது எங்க பயணிக்க போறது, அடுத்த வருஷம் எங்க பண்றாங்க, இதெல்லாம் ஏதாவது அந்த மாதிரி அடுத்த திட்டங்கள் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு? கண்டிப்பா என்ன பொறுத்தளவு வந்து இண்டஸ்ட்ரி வைஸா பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி வைஸா பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பா ஏஐல வந்துட்டு முழிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வந்து போன வருஷம் அந்த பியூஷ் கோயல் இந்தியா சமிட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமிட் நடத்துறப்போ அவர் சொல்லியிருந்தாரு, ஃபேமஸா வந்துட்டு இன்ஃபேமஸா ஒன்று சொல்லியிருந்தாரு, நம்ம இந்தியாவில வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இல்லை, நம்ம இன்னும் டீயும் ஐஸ்கிரீம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதில் இருக்கும் வகையில இந்தியன் ஸ்டார்ட் அப் என்டர்பிரைஸ் எல்லாம் வேகூண்டிலிருந்து இந்த சமிட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த சமிட்டுக்கு அப்புறம் நான் பியூஷ் கோயல் வந்து கண்டிப்பா அது சொல்லணும், நம்ம எப்படி எந்த அளவுக்கு அதை ரேஸ் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பெருமைப்பட பேசணும்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மேசிவா தோணுச்சு. என்ன பொறுத்தல இந்த இந்தியா சமிட் வெப்சைட் போங்க, இன்னும் கூட நிறைய அவங்களோட அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. குறிப்பா நான் சொல்லணும்னா கண்டிப்பா அந்த சர்வமோட சைட்ல அவங்க என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங் டாக் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பா பாருங்க. ஜோஹோ நம்மால் பேசியிருக்காரு, அவரோட கீனோட்ல இன்டர்வியூ மாதிரி ஒரு பேனல் ஒன்று இருக்கு, அந்த பேனல்ல கலந்துருக்காரு, ரொம்ப அருமையா பேசியிருக்காரு, அதை பாருங்க. மூணாவது வந்துட்டு சர்வம் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டோம். அது தவிர வந்துட்டு நம்ம இந்த ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல இந்த குட்ரிம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருந்திருக்கு. அப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியா மல்டிலிங்குவல் பாரத் ஏஐ, அது அவங்களோட பிராக்டிக்கல் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணி, அதை போய் பாருங்க. பார்ட்னர்ஷிப்ஸ் வந்துட்டு டாடா குரூப் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆந்த்ரோபிக்கோட பார்ட்னர்ஷிப் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கண்டிப்பா பாருங்க. இது தவிர வந்துட்டு இந்தியா ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஜியோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு அம்பானியோட பையன் வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணி அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஒரு மாசத்துக்கு முன்னால. அதை வந்து இன்னொரு வாட்டி அதை ரியாஷ் பண்ணி என்னெல்லாம் ஸ்பெசிபிக் கட்ட போறோம்னு சொன்னார். அது எனக்கு என்ன பொறுத்தவரை ஜியோ வந்து இஸ் கோயிங் டு பிளே பிகர் பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து பொலிட்டிக்கலா என்ன ஜியோ ரிலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து காங்கிரஸ் இருக்கிறப்பையும் அவங்க வந்து காங்கிரஸோட ஐடியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து மோடியோட ஐடியான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதானி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அதை தவிர நம்ம அந்த டெக்னாலஜில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அதானியோட 100 பில்லியன் எங்க போக போகுது, ரிலையன்ஸோட அம்பானியோட 100 பில்லியன் எங்க போக போகுது அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சமிட்ல போனீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறோம், எந்தெந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏஐ பத்தி எவ்வளவு கத்துக்கிறது முக்கியமோ, அது எந்த டைரக்ஷன்ல போகுது, எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பேக்சிலிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மூமெண்டா பாக்குறேன். ஸோ அதனால இந்தியாவோட வந்து நீங்க பார்த்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஃபியூச்சர்ல வந்துட்டு சிப் டெக்னாலஜி ஹார்ட்வேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த ஃபேப்ரிகேஷன்லாம் படிக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி இந்த டேட்டா சென்டர் டெக்னாலஜியை நீங்க வந்து எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா போகுது. இந்த மாதிரி நிறைய மேசிவ் டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது. இப்ப ஜியோ நான் சொன்ன மாதிரி அவங்க காட்டுறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 லட்சம் ஏக்கர் அளவுக்கான ஒரு டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதே மாதிரி தான் அதானியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் எப்படி தேட முடியும், எந்தெந்த விஷயங்கள்லாம் படிக்க முடியும்னு சொல்லி கண்டிப்பா பாருங்க. எகெயின் பொலிட்டிக்கலா இருக்கணும், பட் அதையும் தாண்டி டெக்னாலஜி வைஸ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்.
நன்றி தினேஷ். அந்த தாஜ்மஹால் போட்டோ எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, நான் எனக்கு ஒரு போட்டோ வேணும். நன்றி. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இன்னொரு பக்கத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். அதற்காக கடுமையாக உரைத்த தினேஷ், உங்க வார இறுதியில நேற்று இன்று இந்த வாரம் முழுக்க செய்திகளை சேகரித்து அதுக்கு இந்த மாதிரி தாஜ்மஹால் போன்ற அரிய தகவல்கள் முதற்கொண்டு ஆழமான தகவல்கள் உங்களுக்காக அரிய இந்த பழியை நான் மாத்திரம் எடுத்துக்க மாட்டேன், நீங்களும் வந்துட்டு எனக்கு எவ்வளவு அனுப்புறீங்கன்னு தெரியும். ஸோ அதனால நீங்க ஏதோ தப்பிச்சுக்க பாருங்க, நீங்களும் நிறைய உழைச்சிருக்கீங்க இதுக்கு. ஆல்மோஸ்ட் இது மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 100 பக்கத்துக்கு நானும் பாபாவும் வந்துட்டு இந்த வாரத்துல ஒவ்வொரு நாள் நடக்கிற நிகழ்வுகளை வந்துட்டு சம்மரியா பண்ணி அதுல இருந்து இதெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ 2 பேரும் ஈக்குவல் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயமா நன்றி தினேஷ். உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் அதை ஷேர் பண்றது, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது, அதுதான் எங்களை உத்வேகத்தோட இன்னும் இயங்க வைக்குது. இன்னொரு வாரம் இன்னொரு முக்கியமான ஏஐயோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி பாபா.